ஒரு மக்கள் புரட்சி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இவிஎம் இஷ்யூ தான் நடக்கும். எல்லா மாநிலங்களையும் கேப்சர் பண்ணி 2029 அவங்க அந்த பழையபடி அந்த 400 தொற்றுறதுன்றதா பிளான். இதை பத்தி பேசுறதே பயப்படுறாங்க. இது பேசுறதுக்கே பயந்துட்டு வேற வேற விஷயம் அவங்க கண்டல் கொடுக்குறாங்க. அதை மட்டும் எதிர்கட்சியை பேசிட்டு இருக்காங்க. இந்த கட்சிகளுடைய நிர்வாகிகளை நம்ம கிராஸ் ரூட் லெவலில் போய் சந்திக்கணும். எதிர்கட்சிகளை வச்சு இந்த தலைமையை வச்சுதான் இவங்க நகர்ந்து வர்றாங்க. நம்ம அந்த கட்சியோட கேடர்ஸ் வச்சு கீழ்மட்டத்தில் கூடிய நிர்வாகிகளை வச்சு இதை காலி பண்ணணும். இங்க இந்தியா கூட்டணி, திமுக கூட்டணி இருக்கிற மாதிரி ஆர்ஜேடி, இங்க காங்கிரஸ், சிபிஐ, எம்எல்ஏ, சிபிஎம், சிபிஐ, விகாசுல் இன்சான் பார்ட்டி, இந்த 6 கட்சி சேர்ந்து கூட்டணி ஒன்று வச்சிருக்காங்க. இந்த 6 கட்சியோட நிர்வாகிகளும் போய் நம்ம கிராஸ் ரூட் லெவலில் போய் சந்திக்கலாம். அப்படிங்கிறல ஏன்னா அடுத்த 4 மாசத்துக்கு தேர்தல் நடக்க போகுது. எப்ப இப்பயும் நீங்க விட்டு இவிஎம்ல எலெக்ஷன் எடுத்து விட்டு கொடுத்தீங்கன்னா திருப்பி அவங்க தான் உட்காருவாங்க. அதனால உங்க கட்சி தலைமையிட்ட சொல்லி போல இவிஎம் கார போராட சொல்லுங்க. வாக்குச்சீட்டு முறையில தேர்தல் எலெக்ஷன் நடத்த சொல்லுங்க. நாங்க தமிழ்நாட்டுக்கு போராட்டம் நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கோம். சேர்ந்து போராடுவோம். இப்படி அங்கங்க போய் நம்ம கீழ்மட்டத்துல அந்த நிர்வாகிகளை சந்திச்சு நம்ம இதை கிளப்பி விட்டோம் அப்படின்னா பெரிய இஷ்யூவா மாறும். அப்படி பண்ணி இந்த கட்சிகளுடைய தலைமைக்கு நெருக்கடி உருவாக்கிதான் ஒரு பெரிய வேவ் கிளப்ப முடியும். இந்த கட்சிகள் பேச ஆரம்பிச்சுன்னா மக்கள் கரெக்ட் ஆகிக்குவாங்க. பெரிய போராட்டங்களா மாறிடுவாங்க. அப்படிதான் இவங்களுடைய பிளானை காலி பண்ணி இந்தியாவில திருப்பி ஜனநாயகத்தை நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கான வேலையை தான் நம்ம பார்க்கணும்.